சென்னையில் தினகரன் தலைமையில் சில எம்எல்ஏக்களும் முதலமைச்சர் எடப்பாடி தலைமையில் அமைச்சர்களும் தனித்தனியாக கூட்டம் நடத்தியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எடப்பாடி அணியில் உள்ள ஜெயக்குமார் கூட்டம் முடிந்து செய்தியாளர்களை சந்தித்தபோது இனி சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைப்பதாகவும் இரு அணிகளும் சேர்வது பற்றி பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே தினகரன் தலைமையில் நடந்த கூட்டத்தில் 7 எம்எல்ஏக்கள் கலந்து கொண்டதாக தெரிகிறது. கூட்டம் முடிந்து தினகரன் செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தினகரன் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. செய்தியாளர்களை சந்தித்த தினகரன் அணியை சேர்ந்த எம்எல்ஏ வெற்றிவேல், அமைச்சர்கள் பயப்படுவது ஏன் என்று எனக்கு தெரியும். டிடிவி தினகரனை எதிர்க்கும் அமைச்சர்கள் நீக்கப்படுவார்கள் மற்றும் அமைச்சர்கள் சிலர் செய்த தவறுகளை மறைப்பதற்காக இப்படி ஒரு திடீர் முடிவை அமைச்சர்கள் எடுத்துள்ளனர் என்றும், சேகர் ரெட்டியுடன் தொடர்பில் இருந்தவர்கள் எல்லாம் பயந்து செல்கின்றனர் என்றும் தெரிவித்தார். நேரம் வரும்போது அனைத்து உண்மைகளும் வெளிப்படுத்துவேன் என்றும் கூறினார். இதனிடையே மாலை 3 மணிக்கு அதிமுக அலுவலகத்தில் எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு தினகரன் அழைப்பு விடுத்திருப்பதாக தெரிகிறது. அதற்கு முன்னர் காலை 11 மணி அளவில் எடப்பாடி அணியைச் சேர்ந்த அமைச்சர்கள் ஓபிஎஸ்ஐ சந்திப்பார்கள் என்றும் தெரிகிறது. தினகரன் அணியில் எத்தனை எம்எல்ஏக்கள் இருப்பார்கள் என்பதை பொறுத்தே எடப்பாடி ஆட்சி நிலைக்குமா என்பது தெரியவரும். இந்த பரபரப்பான சூழ்நிலையை அடுத்து சென்னையில் அனைத்து காவலர்களும் காலை 6 மணி முதல் பணியில் இருக்க வேண்டும் என்று கரண் சின்ஹா உத்தரவிட்டுள்ளார். இப்போது அதிமுக 3 அணியாக பிளவுபட்டுள்ளதால் மற்றும் ஒரு கூவத்தூர் நிகழ்வு நடக்குமா அல்லது மத்திய அரசு தலையிட்டு ஆட்சியை கலைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அமைச்சர்களை நீக்குவோம் என்று தினகரன் தரப்பு சொல்லி இருப்பதும் தினகரனை எடப்பாடி தரப்பு நீக்குமா என்பதும் இன்றைய நாளை தமிழகத்தில் பரபரப்பாக்கியுள்ளது. மீண்டும் ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலையை நோக்கி தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. இதில் ஆளுநர் தலையிட்டு மத்திய அரசின் வழிகாட்டுதலின் பேரில் ஆட்சியை கலைக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது.